இப்போ நம்ம செய்யறது கொத்தமல்லி சாம்பார். அதுக்கு ஒரு 3/4 கப்பு சாம்பார் துவரம் பருப்பு எடுத்துக்கிட்டேன். கழுவி எடுத்துகிட்டு வரலாம். பருப்பை கழுவிட்டேன். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். 4 பச்சை மிளகாய், தக்காளியை கழுவிக்கலாம். முதல்ல இதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு அப்புறமா தான் கொத்தமல்லி போட்டு ஒரே விசில் வர வச்சு கடைய வேண்டியது தான். தக்காளி போட்டுக்கலாம். மொத்தம் 3 தக்காளி. மஞ்சத்தூள் கொஞ்சம், ஆயில் கொஞ்சம், ஒரே ஒரு வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டு. இது எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு மூடிடலாம். நல்லா கலக்கி விட்டு நல்லா ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போடலாம். மூடிடலாம். நாலு விசில் வரட்டும். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ குக்கரை திறந்துடலாம். வேறு இறங்கிடுச்சு. நல்லா வெந்துருக்கு. கொத்தமல்லியை நல்லா அலசி வச்சுருக்கேன். நல்லா செம்மண் நிறைய இருக்கும். அதனால் ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி நல்லா கழுவிக்கணும். கொத்தமல்லி கம்மியான ரேட்டில் கிடைக்கும்போது சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். புளி லாஸ்ட்டாக தான் ஊற்ற போகிறேன். இப்போதைக்கு அப்படியே மூடிடலாம். நான் எப்பவுமே புளி கடைஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் ஊற்றுவேன். விசில் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துட்டுக்குது. ஓரமாக ஆற வச்சிடலாம். எல்லாத்தையும் சும்மா கொஞ்சமாக எல்லாம் முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக அவ்வளோதான். தாளிச்சுட்டு பாத்திரம் காஞ்சிச்சு. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் 4 போட்டேன். காரம்லாம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் போட்டு அதை பொரிஞ்சிச்சு. எடுத்து அதில் ஊற்றி கொஞ்சம் கொதி வந்தோடனே சாம்பார் ரெடி. அவ்வளோ 10 நிமிஷத்தில் சாம்பார் குச்சதுன்னா சாம்பார் ரெடி. கொத்தமல்லி சாம்பார்.
சுற்றி நுர கட்ட ஆரம்பிச்சிச்சு. நல்லா சலசலன்னு கொதிக்கக்கூடாது சாம்பார் எப்பவுமே. இந்த நுர மட்டும் இருந்தால் போதும். அதனால் சாம்பார் ரெடி. அவ்வளோதான். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.